அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கங்க. நம்ம தோட்டத்தில் வெளியோரமாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பீக்கங்க செடி நட்டுருந்தாங்க. எப்படியும் பார்த்தாலும் டெய்லி ஒரு 2 காய் நச்சா இருக்கிற அளவுக்கு ஒரு 2 செடி தாங்க, 2 ஒரு 3 செடி தான் தப்பிச்சுது. மற்றதெல்லாம் கொஞ்சம் வெயில்னால காஞ்சிருச்சு. டெய்லி வந்துடுதுங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பீக்கங்காய் மட்டும்தான் இருக்குதுங்க. பக்கத்தில் பொல்லங்காய் இருக்குது, பொல்லங்காய் முடிஞ்சிருச்சுங்க. அப்படியே வந்துடுதுங்க. பக்கத்துலேயே வந்து வாழைத்தோப்பு இருக்குங்க. வாழைத்தோப்புனா வாழை மரம் தாங்க. அது நெவுரில் இருக்கிறனால கொஞ்சம் பரவாயில்லைங்க, குழம்புக்கு அறுத்துக்கிற அளவுக்கு வந்துடுதுங்க. மறுபடியும் இப்போ புதுசாக எல்லாம் செடியெல்லாம் ஊண்டி இருக்குது. இது கொஞ்சம் சொத்தையாக போயிடுச்சுங்க. இது மாதிரி காய்கள் வந்துடுது. நம்ம வாழை மரம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோமா, இப்போ புதுசாக நம்ம விவசாய தோழர் சோலாரில் தண்ணி ஓடிட்டு இருக்குதுங்க. மணி 4 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் மோடமாக தான் இருக்குதுங்க. 4 மணி ஆகுது. இருந்தாலும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் கொத்தமல்லி போட்ட பார்த்தீங்க, புல்லு ஏகப்பட்ட புல்லு வந்துருச்சுங்க. பார்க்கலாம் எது முன்னாடி வருதுன்னு தெரியல. இது நேற்று போட்ட வெண்டங்காய் விதைங்க, அதுக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது. இது இன்றைக்கி பீட்ரூட்டும் சம்திங் முள்ளங்கி, அது 2 ஒன்றுங்க. அதுக்கு பக்கத்தில் கொடி அவரையும் கொத்தவரங்காய், இது 2 ஊண்டி இருக்குது. இதுக்கு தான் தண்ணி பாஞ்சிட்டு இருக்குங்க. இதோட இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு என்ன விவசாய வேலைன்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழர்களே, வணக்கம்.